ஃபஸ்ட்டு வந்து கேபிள் சிங்கர் சார் அவர் வந்து என்னோட நண்பர், ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா படத்தில் சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு தெரியாது ஒரு பாயிண்ட்டில். ஸோ என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்தது மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கேபிள் சிங்கர் வந்து சார் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நானும் வந்து உறுதுணையாக இருந்திருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹாரர் படம் அப்படின்றதுனால மொத்த டீமும் வந்து நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒரு இன்வைட் பண்ணாங்க. ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு புது டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் ஜென்ம நட்சத்திரம். அந்த டைட்டில் வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடியே அவங்க சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு படம் திருப்பியும் வந்து அதே டைட்டிலில் வந்து இந்த படம் திருப்பி வருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஹாரர் படம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய படங்கள் இருக்குது. அது ஹாரர் காமெடி இருக்குது, ஹாரர் சீரியஸ்னஸ் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க வந்து கண்டென்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வேணும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜானருக்கு வந்து கரெக்டாக வந்து உண்மையாக இருக்கணும். என்ன படம் சொல்ல போகிறோமோ அது வந்து ட்ரெய்லரில் இருக்கணும். அந்த ட்ரெய்லரில் இருக்க படம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸை சீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அது ட்ரெய்லரில் ஒன்று வச்சுட்டு படத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு போக முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு ஹாரர் படத்துக்கான ஜானர் அப்படின்றது மொத்த டீமும் சரி டைரக்டரும் சரி கொடுத்துருக்காரு அப்படின்றதுல நல்லாவே தெரியுது. ஆட்ஸ் ஆஃப் டு யூ. மெயினாக ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு ஒரு ஹாரர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் ஒரு பாயிண்டில். ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது ஹாரர் படம்னால வந்து வெறும் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, ஒரு கதையை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷன் கரெக்டாக ஒரு டைரக்டருக்கும் வந்து அந்த டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஹாரர் படம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் வெறும் அந்த விஷன் மட்டும் நம்மளால் முடியாது. அது மொத்தம் அந்த டெக்னீஷியனோட ஒரிஜினல் அந்த டேலண்ட்டு, டைரக்டரோட விஷன், அப்புறம் இந்த படத்தில் நாம் என்ன இன்புட் வந்து நம்மளோட சைட்லேருந்து விஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது ட்ரெய்லர்லேயே தெரியுது. அது மெயினாக பார்த்தீங்கன்னா மொத்த டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து அவங்க கிளியராக வந்து சொன்னாங்க. படத்தில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து டோட்டல் டெக்னீஷியன் டீம் ஆஸ் வெல் அஸ் டைரக்டர், ஆக்ட்ரஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக, ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு வருது. ட்ரெய்லர்லேயே தெரியுது. மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ஆக்டருக்குமே வந்து அவங்களோட லைஃப் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒன்று போயிட்டே தான் இருக்கும் ஒரு பாயிண்டில். மீரகதன் சார் வந்து சூப்பராக சொன்னார் ஒரு பாயிண்டில். என்னென்னா எல்லாருக்குமே வந்து லக்கு, டைம், காத்திருப்பு எல்லாமே சேர்ந்து வரும் ஒரு பாயிண்டில். ஆனால் அந்த மாலை உழுவும்போது அது உண்மையாக ராஜா வந்தோன்னா அதை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சூப்பராக சொன்னார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஈரோடு மகேஷ் சார் எல்லாருமே வந்து தருணுக்கு எந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுலேயே தெரியுது. அதாவது எந்தளவுக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்றது சுற்றி இருக்க நண்பர்கள் சொல்லும்போது இந்தளவுக்கு ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேயும் தெரியுது. அந்த டீமாக இருக்கட்டும் எல்லாருமே தெரியுது. அதில் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பேஷன் வந்து இந்த படத்து மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ கூட இருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. கூட இருக்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பேசுனீங்க, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல். அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து உண்மையாக பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ அதைத்தான் வந்து அந்த படப்படப்பு எதுவுமே இல்லாமல் அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக பேசுனீங்க. அது நீங்கள் என்ன படத்தில் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் பேசுனதை வச்சு என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஃபைனல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு படத்தை இப்போது தலைவர் சார் விஜய் சார் வந்து சொன்னார். அதாவது ஒரு அது எத்தனை நாள் இந்த படத்தில் நடிக்க போகிறோம், என்ன விதமான ரோலு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. எந்த விதமான பாதிப்பை வந்து
ஒரு நாள் நடித்தாலும் சரி எந்த விதமான பாதிப்பை வந்து நான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது குவாலிட்டி எத்தனை நாள் எடுக்கிறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி அதே எத்தனை கேரக்டர் இந்த நாள் வந்து எத்தனை கேரக்டர் இது எல்லாத்தையும் தாண்டி எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்ட்டு வந்து அந்த சோல்ஃபுல்லாக போய் கனெக்ட் பண்ணுறோம், அதாவது ரொம்ப ஆழமாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு படத்தோட சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா கண்டென்ட்டை தாண்டி இன்றைக்கி ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை சரியாக ஆடியன்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறது, சரியாக எடுத்து அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அந்த விதத்தில் ஃபைனலாக இந்த படத்தோட இதில் ரிலீஸ் பண்ணுறதுல வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ராகுல் அப்படின்றது சேர்ந்தது வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேயே வந்து கண்டிப்பாக ஏன்னா ஒரு படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட் அங்கீகாரம் வந்து அதுதான். இது யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. மேலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆனால் ஒரு படம் பண்ணி அதுவும் ப்ரொடியூசர்ஸுங்க அப்ரிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியான மேடைகளில் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர் முட்டிப்பாங்க வந்து. ஆனால் அது இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர்ஸுங்கிற ஒரு டீமை அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவன் அவங்க பாடல் வந்து ஈரவிஷ் மகேஷ் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் உங்களை பற்றி. ஆக்சுவலி அவர் போய் காதில் அதிகமாக ஊதுனதே உங்களை பற்றி தான். நமசிவாயத்துக்கு அதிகப்படி சிவன் தான் ஊதிப்பார் நினைக்கிறேன் வந்து. ஆமாம், உங்கள் கண் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். நீங்கள் நல்ல ஒரு சூப்பர் நடிகராக வருவீங்க. ஆமாம், நல்ல எதிர்காலம் இருக்குது. நடிச்சிருக்க எல்லாருக்கும் ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்குது. நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக இருக்கும். பத்திரிகையாளர் நண்பர்கள் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை தான், நல்ல படங்களை கொண்டு போய் சேருங்கன்னு. அவங்க சேர்க்காம அவர் யார் சேர்க்குறாங்க இது வரைக்கும்? நூற்றாண்டு காலமாக பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் எப்படி போய் சேரும்? அதனால் நிச்சயமாக அவங்க அதை நீங்கள் எல்லா படத்துக்கும் கூட இருப்பாங்க. யாராவது இந்த டீமில் பேர் விடுபட்டிருந்தால் வந்து பிரதர் உங்களுடைய படம் 11 ரீசெண்ட் டைமில் நான் ரொம்ப பார்த்து பிரமித்த ஒரு படம். ஸோ அதோட டிசைன் ஃபஸ்ட் லுக்கில் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த படம் ஒரு படம் போஸ்டர்லேயே தெரிஞ்சிடும் இந்த படம் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அது தெரிஞ்சது எனக்கு. பொதுவாக வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரியான படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு த்ரில்லர் மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இனிய நண்பர் அறிவழகனுடைய ஈரம் படத்துக்கு நான் பெரிய ஃபேன். இன்றைக்கு வரைக்கும் ஈரத்தை பீட் பண்ணுறதுக்கு ஒரு படமே தமிழ் சினிமாவில் ஒரு ஹாரர் படம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இன்னும் எத்தனை படங்கள் வந்தாலும் ஈரத்தோட ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மேக்கிங்லேருந்து விஷுவல்லேருந்து. ஸோ அறிவழகனை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். ஈரோடு மகேஷ், ஆமாம், அவர் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த ரொம்ப சந்தோஷமாக மாற்றிடுவார். அவர் தமன் போன்ற ஒரு நல்ல நடிகருக்கு நண்பராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐயா பால்ராஜ் ஐயா, இன்னும் நீங்கள் வந்து இருந்தாலும் நீங்கள் ஒரு காமெடி சொன்னீங்க, நான் சொன்னால் கூட பாலுங்கணத்தில் கூட விழுந்தா கூட விழுந்துருவாருன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் பொண்ணை கல்யாணம் கொடுத்துன்னு சொல்லிக்க பாருங்க. ரொம்ப வெள்ளந்தி சார், நீங்கள் ரொம்ப வெள்ளந்தி. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இருக்கு. ஓகே ஓகே. ஓ, வாழ்த்துக்கள் சார். ஆக்சுவலி நிஜமாக உங்களுடைய வெள்ளந்தியான மனம் வந்து பாராட்ட வேண்டியது. ஜென்ம நட்சத்திரம் ஆக்சுவலி எனக்கு ஒரு நொடி ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டர் வந்து மணிவர்மன் வந்து ரொம்ப அழகாக அந்த படம் பண்ணியிருப்பார். யூஸ்வலாக வந்து இரவு நேரங்களில் படம் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் வெளித்திருன்னு ஒரு படம் பண்ணோம், என்னோட முன்னாடி படம். ஒரு சென்னையில் ஒரு ரோட்டில் நடக்கிற நீங்களாம் நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பகலில் படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு 10 படம் பண்ணிடலாம். ஆனால் நைட்டில் வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வந்து. ஆனால் அந்த படத்தில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் வந்து நைட்டில் இருக்குது வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது. கடினமான உழைப்பை நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. நண்பர் வந்து தமன், அவர் ரொம்ப நீண்ட நாளாக நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நல்ல நடிகர். ஏன்னா சினிமாவில் வந்து இது ஒரு வகையான ஒரு மிஸ்ட்ரி மாதிரி, எல்லா திறமையும் இருக்கும், ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம நண்பர் மகேஷ் சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். அது எப்படின்னா யானை மாலையை தூக்கிடுற மாதிரி, யானைக்கும் தெரியாது மாலைக்கும் தெரியாது யார் கழுத்தில் விழுவுன்னு. சம்டைம்ஸ் வந்து அந்த பக்கம் வேடிக்கை பக்கம் வருவாங்கல்ல, சைக்கிளை விட்டு இறங்கி என்னங்க கூட்டமாக இருக்குது, யானையான்பா அவன் கழுத்தில் மாலை விழுந்து ராஜாவாக மாறிடுவான். ஆனால் அங்கே என்ன செய்ய வேணும்னா அந்த கூட்டத்தில் நின்றுட்டே இருக்கணும். ஒரு நாள் அந்த மாலை நம்ம கழுத்துலேயே விழுவும் வந்து. ஸோ ராஜா வேஷம் போடுறவங்களுக்கும் ராஜாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. மாலை வந்து உண்மையான ராஜா கழுத்தில் விழும்போது ராஜாவாகவே இருப்பாங்க அவங்க.
ஸோ நண்பர் வந்து தமன் வந்து என்ன கேபிள் சங்கருடைய தொட்டால் தொடரும் படத்துலேருந்து நான் அவரை கவனிக்கிறேன். ஒரு நொடி எப்படி இயக்குனருக்கு முக்கியமான படமோ அது எங்கள் ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையுமே ரொம்ப ப்ராப்பராக ரிலீஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு எப்படி வந்து ஒரு டைரக்டருக்கு ப்ரொடியூசர் முக்கியமோ அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம். ரோமியோ பிக்சர்ஸ் என்ன போன படம் தனஞ்சயன் சாரை சூஸ் பண்ணதாகட்டும், இந்த படம் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க ராகுலை சூஸ் பண்ணதாகட்டும். ஏன்னா எங்கள் நண்பர் இனிய நண்பர் ராமுடைய பறந்து போக வந்து ரொம்ப அழகான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி காட்டியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் அவங்க படங்களை பிக் பண்ணுற விதமாகட்டும், அதை கொண்டு போய் சேர்க்குற விதமாகட்டும், அது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி ஆக்சுவலி என்னென்னா வந்து எவ்வளவோ நல்ல படங்கள், எவ்வளவோ நல்ல உழைப்பு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாத பலகீனமான ஒரு வெளியீட்டு முறையில் வந்து நாசமாயிடும். வந்து அது அப்படி நிறைய